Praise the Lord. PDPU, Profound Doctrine, Practical Understanding. அந்த சீரீஸில் இது மூணாவது ஒரு பார்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி பிப்ளியாலஜி ரிலேட்டடாக ஒரு காரியங்களை நான் சொல்கிறேன். இது எல்லாமே டீட்டெயில் ஆர் ப்ரோஃபவுண்ட் தியாலஜிஸ், பட் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன செய்கிறேன் நான் சொல்கிறேன். ஹவு டு வி ப்ரூவ் தட் த பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ கொஸ்டின். Because every religion has got some religious literature and people are thinking that Bible is the Christian religious literature of the Christianity. நம்மளை பொறுத்தவரை இது ரிலிஜியஸ் லிட்ரேச்சர் கிடையாது. இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரி, இப்போ ஆட்கள் கேட்பாங்க, கர்த்தருடைய வார்த்தைன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏதோ ஆட்கள் யோவான் எழுதுனது, மத்தேயு எழுதுனது, மோசே எழுதுனதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால தான் சில ஸ்காலர்ஸே என்ன தியாலஜியன்ஸே என்ன சொல்கிறாங்க, இட் கண்டெய்ன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி பைபிள் டசன்ட் கண்டெய்ன் எனி வேர்ட் ஆஃப் காட், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஜெனிசிஸ் 1லேருந்து ரெவலேஷன் லாஸ்ட் சாப்டர் வர எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். 2 Timothy chapter 3:16 and 17 வாசிக்கிறோம். ஆல் வேர்ட்ஸ் ஆர் காட்ஸ் பிரெத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லா வேத வாக்கியங்களும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இப்போ நான் குயிக்காஸ்டில் ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு மேக்ஸிமம் 10 பாயிண்ட்ஸ் சொல்லிடுறேன் ஷார்ட்டாக ஒரு 10 minutes. ஹவு டு யூ ப்ரூவ் தட் த பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், இட்ஸ் நாட் அ ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்? நம்பர் 1, இதனுடைய கண்டினியூட்டி. என்ன இதனுடைய பாயிண்ட் நம்பர் 1 இஸ் கண்டினியூட்டி. பாருங்க, கிட்டத்தட்ட 40 ஆசிரியர்கள், அரௌண்ட் 40 authors in 40 generations, around 1500 years span they wrote the Bible. 1500 ஆண்டுகளாக 40 ஆசிரியர்கள். இந்த 40 பேரும் யாரும் ஒரே குரூப்லேருந்து வந்தவங்களா? என்ன ஏதோ ஒரே கிளாஸ் ரூமில் இருந்தவங்க, அல்லது எல்லாமே ஒரே கிளாஸ் அப்படிலாம் கிடையாது. அதில் மெடிக்கல் டாக்டர்ஸ் உண்டு, டாக்டர் உண்டு, பிஹெச்டி படித்த பவுல் மோசைலாம் ரொம்ப படித்தவங்க, ஃபிஷர்மேன் உண்டு, ஷெப்பர்டு உண்டு, என்ன ஸ்கூலுக்கே போகாத ஆட்கள் உண்டு. டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் வாக்ஸ் பீப்புள் வேர் செலக்டட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப். ஒரே கேட்டகரி கிடையாது. ஆனால் அவங்க எழுதுனதெல்லாம் ஒன்று போல இருந்தது. பாருங்கள், டிஃப்ரெண்ட் கான்டினென்ட், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் மூட்ஸ். ஒருத்தர் பெரிய அரண்மனையிலேருந்து ஒரு சாலமோன் எழுதுறாரு, இன்னொருத்தர் ஜெயிலேருந்து எழுதுறாரு. அப்போ இந்த மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் கண்டினியூட்டி, தேர் இஸ் அ கன்சிஸ்டன்சி இன் த பைபிள். இப்போ மோசே என்ன எழுதுனான்னு பவுலுக்கு தெரியும், ஆனால் பவுல் என்ன எழுத போறான்னு மோசைக்கு தெரியுமா? தெரிய சான்ஸே கிடையாது. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், ஆனால் ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கு. அதனால தான் சொல்கிறோம் பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், கண்டினியூட்டி. ஒன்று. இன்னொன்று பாருங்க, அதனுடைய சர்வைவல். செகண்ட் பாயிண்ட் வந்து சர்வைவல். பைபிளை மாதிரி தாக்கப்பட்ட புஸ்தகம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. த மோஸ்ட் அஃபெக்டட் புக் ஆன் திஸ் எர்த். நிறைய பேர் தீ வச்சு கொளுத்திருக்காங்க, எரிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட கிடியன்ஸ் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது பைபிளை பிடுங்கி எரிக்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்பில் நம்ம பார்க்குறோமே. பாருங்க, சாது சுந்தர் சிங் பைபிளை கொளுத்தினவர், ஆனால் அவர் அதே பைபிளை தூக்கிட்டு சுவிசேஷகராக போனார். இந்த வால்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிடல் ஜென்ரல் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இன்னையிலிருந்து இன்னும் கொஞ்ச நாள், வித்தின் 100 years பைபிள் வில் நாட் எக்ஸிஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு see the Bible you have to go to museum அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் இறந்து 50 years அவன் வீட்டையே ஜெனீவா பைபிள் சொசைட்டியை யூஸ் பண்ணி பைபிளை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சர்வைவல் பாருங்க. டயோக்ளிஷன் சர்ச்சஸில் வாசிக்கிறோம். டயோக்ளிஷன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மன்னர், என்ன அவன் வந்து வேதங்களை எரித்தான். he ordered to burn all the copies of the Bible. கொடுத்தான். கிறிஸ்தவ ரொம்ப கொடுமைப்படுத்தினான். ஆனால் அவனுக்கு அப்புறம் 25 years கழிச்சு அவன் சேர்ல வந்து உட்காந்து ஒருத்தன் கான்ஸ்டன்டினோபிள், he made Christianity as the official language. அப்போ ஆண்டவர் எப்படி கிரியேட் செய்கிறாரு பாருங்க. ஸோ வேதத்தை போல சர்வைவான ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் மாண்டிரியோ வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈஸ்டர்ன் ரிலிஜன், இதெல்லாம் ஈஸ்டர்ன் புக்ஸ் ரிலிஜன்ஸ் எல்லாத்தையும் 42 years ஸ்டடி பண்ண ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சான்ஸ்கிரிட். அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன், கவனிங்க. இஃப் யூ வாண்ட் யூ பைல் தம் ஆல் யுவர் ஸ்டடி புக்ஸ் on one side of your table and place your holy Bible on the other side. There is a huge gap between these two. அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஸ்டடி புக்ஸ் எல்லாமே சான்ஸ்கிரிட், ஃபிலசாஃபி, எல்லா ரிலிஜியஸ் புக்ஸையும் கொண்டு வந்து உன் டேபிளில் ஒரு சைடு வை, பைபிளை கொண்டு வந்து அதர் சைடு வை. there is a huge gap which cannot be compared. இந்த ரெண்டையும் ஒப்புமை படுத்த முடியாத ஒரு பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எப்போ சொன்னாரு? 42 years ரிசர்ச் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால சொல்கிறோம், இட் சர்வைவ்ஸ், ஸ்டில் இட்ஸ் சர்வைவிங். இன்னும் இயேசு கிறிஸ்து வருகிறவரை பைபிள் என்ன செய்ய போகுது, இருக்க போகிறது. இது நமக்கு ஒன்று. மூணாவது பாருங்க, இட்ஸ் எத்திக்ஸ், த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த பைபிள். அது மூணாவது பாயிண்ட் சொல்றோம். ஏன் நம்ம பைபிள் கடவுளை புத்தன் சொல்கிறோம்? பைபிள் இஸ் த ஒன்லி ரிலிஜியஸ் புக் விச் கால்ஸ் த ஹியூமன் டு பி ஹோலி.
நீங்கள் மற்ற ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்ஸ் எப்படி நம்ம சொல்ல விரும்பலனா, வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு பரிசுத்த சிந்தனை வருகிறது. என்ன, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். மதுரை அசம்பிளி சாக்கர் பைபிள் காலேஜ் எங்கள் நான் 17 வருஷம் நான் இருந்த அந்த இடத்துல எங்கள் சேப்பலில் அந்த வார்த்தை தான் நாங்கள் எழுதி போட்டிருந்தோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். பி ஹோலி பிகாஸ் ஐ எம் ஹோலி. இதான் இப்படி சேலஞ்ச் பண்ணுற ஒரே புக்கு பைபிள் மாத்திரம் தான். அதனுடைய எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அவ்வளவு ஹையாக இருக்கும். பைபிள் ஒருத்தன் வாசித்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய எத்திக்ஸ் வந்து, அவங்களுடைய எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் பல மடங்கு கூடிரும். that proves it's not a mere human book, it's a book of God. ஒன்று. மூணாவது, நாலாவது நான் சொல்ல விரும்புவதை பாருங்க, இட்ஸ் ரெலவன்சி டு ஹியூமன் நீட்ஸ். சரி, எங்கேயோ ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் எங்கேயோ ஒரு பட்டணத்தில், கொரிந்து பட்டணத்தில் இருந்து ஒரு சபைக்கு எழுதப்பட்டது. இன்னைக்கு 21st செஞ்சுரியில் வெள்ளூர் சிட்டியில் உட்காந்து நம்ம வாசிக்கிறோம். இட் அப்ளைஸ் டு அஸ். நான் கூட இந்த சாம்ஸ் விளக்கம் போட்டிருந்தேன். அது கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எபிரேய நாட்டு இலக்கியங்களுக்கு இந்தியாவில் விளக்கமா, இது தேவைதானா? அவர் யாருன்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஒரு பாஸ்டர். ஆச்சரியமா இருந்தது. அப்போ இது எபிரேய நாட்டு இலக்கியம் கிடையாது. பைபிள் இஸ் காமன் டு எவ்ரி ஒன். ஸ்டில் இட் ஸ்பீக்ஸ். இட் வாஸ் நாட், இட் வாஸ் ரிட்டன் டு சம்படி. யாருக்கோ எங்கே எழுதப்பட்டது. மேத்யூ ரோட் டு ஜூஸ் அப்படின்னா we should not say that it's not for us, only for the Jewish community அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்டில் பைபிள் ஸ்பீக்ஸ். இன்னைக்கு வேதாகமம் என்ன செய்கிறது, நம்ம கூட என்ன செய்கிறது, பேசுகிறது. இட் ரெலவன்சி டு த ஹியூமன் நீட்ஸ். பாருங்க, நமக்கு என்னென்ன சுருக்கமாக சொன்ன, சைக்கலாஜிக்கலாக சொன்னால் 3 ஏரியா தான் மனுஷனுக்கு. பர்சனல் லைஃப், சோஷியல் லைஃப், ரிலிஜியஸ் லைஃப். வீட்டில் இருக்கிறோம், ஃபேமிலி, காலேஜ், ஆஃபீஸ்க்கோ, கம்பெனிக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கோ, இன்ஸ்டிடியூஷனுக்கோ போகிறாங்க. சோஷியல் லைஃப், தென் கம் பேக் டு ஃபேமிலி லைஃப், தென் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம், இன்னும் வெள்ளிக்கிழமை ஒருத்தர் கோயிலுக்கு போகிறாரு அல்லது மாஸ்க் போகிறாரு. ரிலிஜியஸ் ஏரியா. There is no fourth area for human being. Whatever you do it within these 3 areas. அப்போ பைபிள் addresses issues to these 3 areas. இந்த 3 ஏரியாவுக்கும் ரொம்ப அழகாக பைபிள் என்ன செய்யுது, மனிதன் சொசைட்டியில் எப்படி இருக்கணும், ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கணும், ஃபேமிலி பர்சனல் லைஃப் எப்படி இருக்கணும், இதெல்லாம் ரொம்ப தெளிவாக என்ன செய்கிறது, அது சொல்லுகிறது. ஸோ ரெலவன்சி டு த ஹியூமன் நீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தையில் சொன்னால் the message of the Bible correlates with man's complex nature. அவருடைய சோல், ஸ்பிரிட், பாடி எல்லாத்துக்கும் தேவையானது என்ன செய்கிறது, அது சொல்லுகிறது. 5வது பாருங்க, the fulfillment of the prophecy. நீங்க பைபிள்ல என்னென்ன ப்ராஃபஸி சொல்லியிருக்கோ அதெல்லாம், most of the prophecies have been fulfilled. Some of the prophecies are being fulfilled and some of the prophecies are kept for the future to be fulfilled. இது இன்னும் நடக்கலையே நீங்க சொன்னீங்கன்னா பொறுத்துருங்க, சீக்கிரத்தில் என்ன செய்ய போகுது, நடக்க போகிறது. அப்போ பைபிள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ, அதான் நிறைய உதாரணங்கள் சொல்லி, இப்போ டைம் இல்லை, நான் ஷார்ட் வீடியோனால எல்லாத்தையும் சொல்ல முடியல. கன்னி மரியாதை வெர்ஜின் பற்றி சொல்லியிருக்கு, அவர் யூதா கோத்திரத்துலேருந்து வருவான்னு சொல்லியிருக்கு, அவருடைய பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லியிருக்கு, 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுவார்னு சொல்லியிருக்கு, அவர் அடக்கம் பண்ணப்படுவார். இது எல்லாமே பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லப்பட்டிருக்குது. விடுங்க, இன்னும் சில காரியங்கள் என்ன செய்து கொண்டு தான் இருக்கிறது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அதனால the fulfillment of the prophecy proves that Bible is the word of God. அடுத்தது இன்னொன்று பாருங்க, the transforming power. 6வது குறிப்பாக நம்ம சொல்லலாம், the transforming power of the Bible. பைபிளை மாதிரி வாழ்க்கை மாத்திர புத்தகம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாதுங்க. இதுக்கு யார் சாட்சி? கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் சாட்சி, பேசுகிற நான் ஒரு சாட்சி. என் லைஃபை பைபிள் மாற்றிருக்குது, உங்கள் லைஃபை பைபிள் நினைச்சதுக்கு மாற்றிருக்கு. ஆட்டோ சங்கர் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு பயங்கரமான மர்டரர். என்ன, சென்னை சிட்டியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவரை பார்த்து பயப்படும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர், அவ்வளோ கொலை பண்ணார். கடைசி ஒரு ஏதோ ஒரு மாட்டின வீட்லேயே அந்த பணங்களை புதைச்சி வச்சாருன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஜெயிலில் மாட்டினார், ஜெயிலில் அவருக்கு தூக்குத்தன, அவர் இப்போ இல்லை, உயிரோடு இல்லை. அப்போ அந்த ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ண ஒருத்தர் போய் புக்கை கொடுத்துருக்காங்க. அது புதிய ஏற்பாடை வாசித்து அவருடைய வாழ்க்கை மாறி இருக்கு. அவருடைய மனைவி, அந்த சிஸ்டர் நிறைய காஸ்பல் மீட்டிங்ஸ் அந்த வாசித்திருக்காங்க. அந்த ஒரு கொடூரமான கொலையாளி ஒய்ஃப்க்கு என்ன எழுதியிருக்கிறாரு, நீனும் பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நம்ம பரலோகத்தில் உங்களை நான் சந்திப்பேன்னு சொல்லி. அந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்தது? பைபிள் என்ன செஞ்சிருக்குது, கொடுத்துருக்கு. ஸோ பைபிள் verses have got the transforming power, the dynamic power to change the lives of the people ups and downs. வேதத்தை தலைகீழா மாற்ற பவர் எந்த இலக்கியத்துக்கு கிடையாது. அடிச்சு சொல்லலாம், பைபிளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதுவே ஒரு உதாரணம், இது கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லலாம். 7வது பாருங்க, இட்ஸ் எவிடன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி. ஓல்ட் டெஸ்டமென்ட் ஹிஸ்டரி எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கு? மிடில் ஈஸ்ட் ஹிஸ்டரி தான். நமக்கு ஏன் பைபிள் கொஞ்சம் விளங்கும், வெஸ்டர்ன் கல்ச்சரில் இல்லை, இது ஈஸ்டர்ன் கல்ச்சரில் எழுதப்பட்டிருக்குது, மிடில் ஈஸ்ட் கல்ச்சரில் எழுதப்பட்டிருக்குது. The secular history about the ancient world is in agreement with what is said the Bible. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி எல்லாம் பாருங்க, நீங்க சுருக்கமாக சொல்ல, ஏன் ரொம்ப டீட்டெயிலாக போகணும்,
the history has been divided into two on the basis of Jesus Christ. Because the secular history has agreed that Christ is the historical person. இயேசு கிறிஸ்து ஒரு வரலாற்று பூர்வமான மனிதர் என்பதை செக்குலர் ஹிஸ்டரி அப்ரூவ் பண்ணியிருக்கு. இந்த பாபிலோனி தொங்கு தோட்டம், அது நம்ம பைபிள் என்னெல்லாம் வாசிக்கிறோமோ இதெல்லாம் செக்குலர் ஹிஸ்டரியில் இருக்கும். ஹிஸ்டரி ப்ரொஃபசர்ஸ் யாராக இருந்தால் நீங்கள் சொல்லலாம், ஏன் சாதாரண ஹிஸ்டரி படித்தாலே சொல்லலாம். ஸோ வி ஹவ் காட் செவரல் எவிடன்சஸ் ஃப்ரம் தி செக்குலர் ஹிஸ்டரி விச் சேஸ் பைபிள் இஸ் த ட்ரூ புக், ப்ரூஃப் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட். இட்ஸ் நாட் அ ரிலிஜியஸ் லிட்ரேச்சர். இன்னொன்று பாருங்கள், எவிடன்ஸ் ஃப்ரம் தி ஆர்கியாலஜி, தொல்பொருள் ஆராய்ச்சி இருக்கும். நீங்கள் எவிடன்ஸ் ஃபார் ட்ரூத் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். அதில் ஆர்கியாலஜின்னு புக் இருக்குது. அதில் வந்து இந்த அது என்னது, நோவாவுடைய பேலை அரராத் மலை ரஷ்யாவில், அதாவது ஒரு பெரிய ஷிப்போட பார்ட் அரராத் மலையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி இந்த மலைக்கு வந்தது? ஸோ ஹிஸ்ட்ரியை ஆராய்ச்சி பண்ணாங்க. இது ஒருவேளை பெரிய சுனாமி இது வந்துச்சா, ஒரு பெரிய ஏதாவது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் ஏதாவது வந்து அந்த ஷிப்பை தூக்கி இங்கே போட்டுச்சா? ஒன்றுமே இல்லை ஹிஸ்ட்ரியில். இப்போ கடைசியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இட் மஸ்ட் பி நோவாஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுமாதிரி ஜெரிகோ வால் எப்படி அவங்களுக்கு என்ன ஆர்கியாலஜி என்ன கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு சொட்டு ரத்த சிந்தலை, எந்த ஆயுதமும் பயன்படுத்தலை. ஸோ அவனுக்கு கன்க்ளூஷனே வர முடியல. ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கிறான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில், த ஜெரிகோ வால் ஃபெல் இன் அன் அன்நேச்சுரல் வே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வந்தது. நீங்கள் இது ஆர்கியாலஜி புக்கே வாசிக்க வேண்டாம், போய் பைபிள் எடுத்து பாருங்க, ஈஸியாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ வி ஹவ் காட் செவரல் எவிடன்சஸ் ஃப்ரம் தி ஆர்கியாலஜி. நீங்கள் இந்த புக்கை வாசிக்கலாம், எவிடன்ஸ் ஃபார் ட்ரூத் சீரீஸில் ஆர்கியாலஜி அப்படிங்கிற டைட்டில் ஏகப்பட்ட ப்ரூஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போகிற ப்ரீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்கியாலஜி சேஸ் தட் பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பாருங்களேன், there is a great accuracy of details in names, places, events, customs and even signs. பைபிள் வந்து ஆண்டவர் 573 சொல்லியிருக்கார், 174 பெரிய மீன்களை பிடித்தார்கள். இந்த ஃபிகர்ஸ் ஏன் கொடுத்துருக்கிறார்? இதெல்லாம் எக்ஸாக்டாக இருக்குது, இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. சும்மா இதை கதை எழுதி வைக்கிறதல்ல. அந்த டீட்டெயில்ஸ் வந்து இட்ஸ் வெரி அக்யூரேட். என்ன பர்டிகுலராக ஒரு இது கூட விடாமல் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறது. மனிதனால் முடியாது, இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். இன்னொரு காரியம் சொல்லணும்னா, இட் இன்ஃப்ளூயன்சஸ் ஆன் ஹியூமன் பீயிங். பைபிளை மாதிரி கோட் பண்ண புஸ்தகம் ஒன்றும் கிடையாது. நிறைய பாருங்க, நிறைய சோஷியல் ரிஃபார்ம்ஸ் வேர் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டீச்சிங்ஸ் ஆஃப் த பைபிள். அகிம்சா அப்படிங்கிற கொள்கையை மகாத்மாதை கொண்டு வந்து எங்கேருந்து எடுத்தாரு, அந்த மலை பிரசங்கன்னு சொல்கிறோமே அதில் தான் எடுத்தார். அவர் மனப்படம் பண்ணாரா Matthew 5-7. அப்போ பாருங்க, த பைபிள் ஹஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த தாட் பேட்டர்ன் ஆஃப் த லீடர், கிரேட் லீடர்ஸ். எல்லா பொலிட்டிஷியன்ஸும் பைபிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கருணாநிதிலாம் நிறைய கோட் பண்ணி பேசியிருக்காரு. வைகோபர் சாமி எப்போவுமே கையில் பைபிள் வச்சிருப்பாராம். ஸோ பெரிய பெரிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், என்ன நான் எக்ஸாம்பிளுக்கு கொண்டு ரெண்டு சொல்ல, மகாத்மா காந்தி, எல்லாருமே பைபிள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. மனித வார்த்தை அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, இட் மஸ்ட் பி காட்ஸ் வேர்ட். அதனால தான் இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் இன்ஃபாலிபிள். பைபிளில் சொல்லப்பட்ட எதுவுமே என்ன கிடையாது, தவறானவைகள் கிடையாது. பாருங்க, மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்றாருன்னா, the scriptures have never erred. the great reformer, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தவறினது இல்லை. என்ன அவர் சொல்றாரு பாருங்க, it only appears to the senseless and hypocrites. கர்த்தருடைய வார்த்தை தப்புன்னு யாருக்கு தெரியுதான், மாய்மாலக்காரர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் தான் தெரியுது. அகஸ்டின் இந்த சர்ச் ஃபாதர் சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, பைபிள் யாராவது தப்புன்னு சொன்னா நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, there must be some translation error. The translator must have got the point what was said in the Bible. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னா, I myself have failed in understanding the Bible. ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, மொழிபெயர்ப்பாளர் சரியாக பிடித்திருக்க முடியாது. ரெண்டாவது, என்னுடைய புரிந்து கொள்ளுதலில் தவறு இருக்கும், மற்றபடி தவறு கிடையாது. பாருங்க, இதுதான் உண்மை. நான் வாசிக்கும் போது எனக்கு சில தவறுகள் தெரியுமே ஒழிய பைபிளில் தப்பே கிடையாது. Scripture will never contradict the scripture. ஸோ அதெல்லாம் கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம். In conclusion, I would like to say that Bible is not the mere religious literature of the Christianity. It is the word of God. The word has got power, the transforming power to change the lives of the people. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. இது இலக்கியம் அல்ல என்பதை நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஸோ தொடர்ந்து நீங்கள் படிங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சங்களை தருவார். God bless you. Thank you.